சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, உயர்ந்த பணியில் இருக்கிறவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, அல்லது நிறைய செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பரோபகாரம் இல்லாமல் இருக்காங்களே, இவங்க சுயநலமாக இருக்காங்களே, நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க காசு விஷயத்தில் ரொம்ப கஞ்சமாக இருக்காங்களே, இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படும். குமார்னு ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஒரு எழுதியிருந்தார். ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா, ஒருத்தன் சொன்னான்னா, எங்கள் அப்பா கிட்ட 100 வருஷமான ஒரு ஊறுகாய், 100 வருஷமாக இருக்கிற ஊறுகாய் இருக்குது அப்படின்னு சொன்னானான். உடனே இதை கேட்டவன் சொன்னானா, 100 வருஷமாக ஊறுகாவா? அப்போ கொஞ்சம் கொடு, நான் தின்னு தான் பார்க்குறேன். எப்பா கொடுத்துருந்தா 100 வருஷமாக இருக்குமா அப்படின்னு அவன் கேட்டானான். அப்போ பணம் வைத்திருப்பவர்கள் அப்படின்னா அவங்க ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தை அவங்க தாராளமாக செலவு பண்ணியிருந்தா அவ்வளோ பணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுவதைப் போல், இந்த உயர்ந்த நிலையில் இருக்காங்களே, இவங்க ஏன் பரோபகாரம் இல்லாமல் இருக்காங்க, ஏன் சுயநலம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாணவர்கள் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய நோட்ஸை யாருக்கும் ஷேர் பண்ணுறது கிடையாது. வேறு யாராவது போன வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் இருந்தால் கூடன்னா, எங்கிட்டே இல்லையே. சிலபஸ் என்னப்பா தெரியலப்பா, எங்கேயோ வச்சேன் காணோம். நீ என்ன புக்கு படிக்கலாம், எனக்கு என்ன தெரியும். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இவன் நமக்கு போட்டி, நம்மளை விட இவன் ஒரு அதிக மார்க் வாங்கினா இவனு ஜெயிச்சிருவான், நாம் தோற்றுருவோம். இவன் ஒரு மார்க் அதிகமாக வாங்கினா இவன் தமிழ்நாடு கேடர் வந்துடுவான், நாம் வர முடியாது. இந்த மாதிரி எண்ணம். அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே +2 எக்ஸாம்லேயும் நான் ஃபஸ்ட்டு வாங்கினா நான் நினச்ச கோர்ஸ் கிடைக்கும், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேறு வாழ்க்கையிலையும் ஒரு பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டி போட்டு நான் ஃபஸ்ட்டு வரணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், இது மாதிரியான எண்ணங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்திலிருந்தே சுயநலமாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சுயநலமாகவே இருந்து வெற்றி பெறுகிற ஒருவன் அவன் எப்படி வாழ்க்கையில் சுயநலம் இல்லாமல் இருப்பான். இப்போ நம்ம பார்க்குறோம், இவங்கெல்லாம் பெரிய அறிவாளிங்களாச்சே, உயர்ந்த நிலையில் இருந்தவங்களே, நிறைய படித்தவங்களாச்சே, ஆனால் ஏன் இப்படி இருக்காங்க? கொஞ்சம் கூட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையே. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படி இருந்ததுனால தான், அந்த மாதிரி பரோபகாரம் பண்ணி அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதனால தான் அவ்வளோ பெரிய நிலைமைக்கே வந்திருக்காங்க. எல்லாரும் வட்டு மேலே விட்டுக்கிட்டு இருந்தால் அவன் கடைசி நிலைமையில் தானே இருப்பான். எல்லாரும் என் தோல் மேலே ஏறி மேலே போங்க அப்படின்னு சொன்னால் முடியாது இல்லையா. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ராக்ரஸுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்போ அவங்கள செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போ இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, நாம் அவங்களுடைய நெறிமுறைகள், அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள், நீதி நெறிமுறைகள், அவர்களுடைய தூய்மை, இதையெல்லாம் நம்ம எங்கேயாவது டெஸ்ட் பண்ணுறோமா? அப்போ அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வேளை ஏதாவது ஒரு எக்ஸாம் வச்சா, அப்போ அதில் அவங்க சரியாக ஃபேர் பண்ணலனா, இவங்க அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் சமூகத்துக்கு பயனுள்ளவங்களாக இருக்க மாட்டாங்கங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இதனுடைய அடிப்படையில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எத்திக்ஸ்னு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. அதில் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ண முடியாது. அதில் கேள்விகள்லாம் எப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே ஒரு தூய்மையான எண்ணம் உடையவரா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேஸ் ஸ்டடீஸ் கொடுக்குறாங்க. நான் கூட என்ன நினைக்கிறேன்னா, நம்முடைய சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் அறிவை சோதிக்கிறது அப்படின்னு வரும்போது என்னென்னா, ஒரு செல்ஃபிஷ்னஸ் சார்ந்த ஒரு மனப்பான்மை வந்துடுது. சின்ன வயசுலேருந்தே நான் மட்டும் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கு நான் எதையுமே பகிர்ந்துக்க மாட்டேன், நான் எந்த கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டேன், நான் எந்த புக்கை ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், நான் எங்கே டியூஷன் போகிறேன்னு சொல்ல மாட்டேன், நான் யார்கிட்ட போய் சாட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். இது மாதிரியான ஒரு மனப்பான்மை. இந்த மனப்பான்மை எல்கேஜிலேருந்து வந்துடுது. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்ஸ் உட்காந்து காப்பி பண்ணுறாங்க. குழந்தைய நீ மட்டும் படி, யார்ட்டையும் கொடுக்காத அப்படின்னு ஒரு செல்ஃபிஷ்னஸ் அவங்க உண்டாக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த பையன் படித்து முடிக்கும்போது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் போதும். நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், உயர்ந்த பணியில் இருப்பாங்க, பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டில் பாஸ், அது இந்தியா ஃபுல்லாக அந்த இன்ஸ்டிடியூட்டில் போகணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டில். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் அவனோட உட்காந்து உங்களால் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஹி வில் பி சச் அ ட்ரை பர்சன், சச் அ டல் பர்சன். ஏன் காரணம் என்னென்னா, அவனை பொறுத்தவரைக்கும் அவன் வாழ்க்கை அவனுடைய தேவைகளோடு முடிஞ்சு போகுது.
ஆக இப்படிப்பட்ட மனிதர்களால் இந்த உலகம் வந்து செம்மை பெற முடியுமா? இப்படி ஒவ்வொரு மனிதனும் இருந்திருந்தா 20 வருஷம் என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒர்க் பண்ணி ஃபார்முலாவை பல பேர் கொடுத்துருக்க முடியுமா? அல்லது என்னுடைய உடல் பாதிக்கப்பட்டாலும் என்னுடைய சொத்து போனாலும் பரவாயில்ல, நான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மனித குலத்துக்கு ஏதாவது நல்லது செய்வேன் அப்படின்னு போராடி இருக்க முடியுமா? அல்லது நான் இறந்தாலும் பரவாயில்ல, என் நாட்டுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்களே இளைஞர்கள், பகத்சிங் மாதிரி, அந்த மாதிரி ராஜகுரு மாதிரி, அந்த மாதிரி இளைஞர்கள் தோன்றியிருக்க முடியுமா? அப்போ நாம் வந்து அறிவாளிகளை உருவாக்குவதை விட மிகவும் முக்கியம் பரோபகாரிகளை உருவாக்குவது. அப்போ ஒரு குடும்பம் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? என் பையன் அறிவாளியாக இருக்கணுங்கிறது இல்லை, பரோபகாரியாக இருக்கணும். அவன் 4 பேருக்கு உதவுற மாதிரி நல்ல பக்குவத்தோடு வளரணும் அப்படிங்கிறது தான் ஒரு குடும்பத்தினுடைய லட்சியம். நான் நல்ல குழந்தைகளை உருவாக்குகிறேனா, அதிக மதிப்பெண் பெறுகிற குழந்தைகளை உருவாக்குகிறேனா என்பது முக்கியம் அல்ல. நல்ல குழந்தைகளை, மேன்மையான குழந்தைகளை உருவாக்குகிறேன். எங்கள் பள்ளிக்கூடம் வந்து மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவர்களை உருவாக்குதா? அது முக்கியம் இல்லை. தரமான மாணவர்களை, சமூக அக்கறை உள்ள மாணவர்களை உருவாக்குகிறதா? எங்கள் கல்லூரி இங்கே படிக்கிற எல்லா மாணவர்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறவங்கள உருவாக்குறாங்களா? அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் மாறணும். நம்ம விஷன் ஸ்டேட்மெண்ட் மாறினாலே நம்முடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் மாறும். அப்போ என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மனிதனுமே இந்த உலகம் என்பது இந்த அறிவாலோ இந்த மதிப்பெண்களாலோ தீர்மானிக்கப்படுவதில்லை. ஏன்னா அறிவுங்கிறது படிப்பறிவு மட்டுமல்ல, சமூக அறிவும் முக்கியம், சமூக நுண்ணறிவும் தேவை. அப்படிங்கிற எண்ணத்தோடு வளர்க்கப்படுகிற போது நிச்சயம் அவர்கள் பயனுள்ளவர்களாக ஆவது மட்டுமல்ல, ஒரு நாட்டையே வலிமையாக மாற்றுவார்கள். அப்படி எல்லோரும் உருவாகிற போது, பெரும்பான்மையானவர்கள் உருவாகுகிற போதுதான் ஒரு நாடு தன்னிறைவை பெறும். எல்லா துறைகளிலும், எல்லா தளங்களிலும். நன்றி, வணக்கம்.